அனைவருக்கும் வணக்கம். சில நேரங்களில் கணவன் மனைவி அப்படிங்கிற திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிரச்சனைக்குரிய மணமகள் அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க. அதாவது டாக்டர்ஸ், வக்கீல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நர்சிங் படித்தவங்க, காவல்துறையில் வேலை பார்க்குறவங்க, இப்படிப்பட்ட மணமகளையோ, இப்போ நம்ம ஒரு பெண்ணுக்கு பார்க்குறோம் மணமகனையோ, இப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படிம்போம். அப்படி தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உதாரணமாக என்னுடைய அட்சய லக்னம் அப்படி தனுசுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 7ஆம் அதிபதி யாருன்னா புதன். அவர் தனுசு அட்சய லக்னத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிற விருட்சத்தில் இருக்கார். அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைக்குரிய மணமகளை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா நின்னா குத்தம் உக்காந்தா குத்தம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உடலால் விலகி இருத்தல் அப்படிங்கிற தன்மை வரும். நம்மளுக்கே தெரியும், என்ன சோறாக்குனா என்ன குழம்பு வச்சா உப்பு இல்லை உரப்பில்லைன்னு சண்டை போடுறது, இப்படி சம்மந்தமே இல்லாது சில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுதல் அப்படிங்கிற தன்மைக்கு ஆட்பட்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். இதுவே ஒரு பிரச்சனைக்குரிய மணமகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா, அவங்க டியூட்டி வேலைம்பாங்க, இரவு நேரம் ஷிஃப்ட் வேலைம்பாங்க. நர்ஸாக இருக்கவங்க பகல் டியூட்டி பார்ப்பாங்க, இரவு நேரம் வேலை பார்ப்பாங்க. காவல்துறையில் வேலை பார்க்குறவங்களும் டியூட்டி உண்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி கூப்பிட்டாங்கன்னா போயிடுவாங்க. சரிங்களா? இப்போ வக்கீல் அப்படின்னாங்கன்னா மற்றவருடைய பிரச்சனைகளையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர்ஸும் பாருங்கள் ஓய்வு இல்லாமல் உழைக்கிறவங்க. அப்போனா உடலால் இருவருமே இயற்கையாகவே விலகி இருக்கணுங்கிற தன்மை இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு இரவு நேர வேலையாக இருக்குது, இன்னொரு ஆளுக்கு பகல் நேர வேலையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் உடலால் இணைவதிலேயே தடுமாற்றங்கள் இருக்கும். இது நார்மலாக நமக்கு லைஃப்பை கொண்டு போயிடும். அப்போனா திருமணம் அப்படிங்கிற பந்தம் ஏற்படும் பொழுது அட்சய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கிறவங்க அட்சய லக்னத்திற்கு 12ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனைக்குரிய மணமகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அப்படி இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாராவது ஒரு நபர், இப்போ கணவன் அப்படின்னா அவர் வேலை நிமித்தம் வெளியில் இருக்கிறாங்க, பக்கத்து ஊருக்கு போய் வர்றாங்க, ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா இல்லை 2 வாரத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு ஆள் வேலை பார்க்குறாங்க, எங்கள் ஊர் பக்கம் சிவகாசிலேருந்து போகிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ரயில் வசதிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா, 3 வாரத்துக்கு ஒருக்கா, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இப்படி போவாங்க. சரிங்களா? அப்போனா உடலால் விலகி இருத்தல் அப்படிங்கிறதே ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதனால் எங்கும் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.